யோவான் 1:7 பாருங்க. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய இயேசுநாதர் அவரு பிதா அவருடைய மகனை எதுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்புனாருன்னா, நம்மளுடைய பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கணும், நம்ம விடுதலை பெறணும்னு தான் அனுப்புனாரு. இயேசுநாதருடைய ரத்தம் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவருடைய அந்த ஐக்கியத்துல நம்ம எப்ப அவர் பேசுறத அவர் நமக்கு வெளிப்படுத்துறத நம்மளால உணர முடியும்னா, நம்ம முதலாவது நம்மளுடைய பாவங்களை அவர்கிட்ட அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு பெறணும். அந்த மன்னிப்புன்றதை நம்ம அடைந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துல, அதாவது சொர்க்கத்துல நம்ம இருக்கிறதுக்கான அந்த ஆயத்தத்தை ஆண்டவர் நமக்கு சூஸ் பண்ணுவாரு. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம மரித்தவர்களிலிருந்து உயிர்த்து எழுகிறது போல அந்த பாவத்துல இருந்து மன்னிப்பு அடைந்து நம்ம அவர்கிட்ட அவருடைய ராஜ்யத்துல பங்கு பெறுவோன்றது ஜீவ புஸ்தகத்துல அன்றைய தினத்துல நம்மளுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். ஞானஸ்தானம் அப்படின்றது எப்ப நமக்கு கிடைக்கும்? பாவம்னா நம்ம பெரிய பெரிய பாவம் அப்படின்னு நினைக்காதீங்க. பாவம்ன்றது நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, காயப்படுற மாதிரி வார்த்தைகளை சொல்றது, தேவையில்லாத ஒருத்தவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலும் அதுவும் பாவம் தான். பாவம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இயேசுநாதரை தவிர வேற எந்த ஒரு மனுஷனுமே பாவம் இல்லாதவங்க அப்படின்றது கிடையாது. அது ஆதாம் ஏவாள்ல இருந்து ஆரம்பிச்சது. சரிங்களா? அதனால ஞானஸ்தானம்ன்றது நம்ம எப்ப எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மள மன்னிச்சிட்டாருன்ற அந்த நிச்சயத்தை நம்ம அடையணும். அது எப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட பிரேயர் ஜெபிக்கும் போது, அப்பா நீங்க உங்க பொண்ணா உங்க பிள்ளையா என்னை ஏத்துக்கோங்க. நான் என்னுடைய பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நான் என்னென்ன பாவம் செய்தன்றதை எனக்கு உணர்த்துங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நினைவுல அவர் நம்ம செஞ்ச மிஸ்டேக் எல்லாவற்றையும் நமக்கு ஞாபகப்படுத்துவார், நினைவுபடுத்துவார். அப்படி நினைவுபடுத்தும் போதுதான் அவர் நம்ம நம்ம மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு அப்படின்றது அர்த்தம். நம்ம ஆத்மாத்மமா அவர்கிட்ட பிரேயர் பண்ணி, அப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க. இந்த உலகத்துல நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது, கல்வாரியில ரத்தம் சிந்தினது எல்லாமே எனக்கு உரிமை இருக்குது. நான் கேட்கிறேன், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை என்னுடைய அப்பாவை ஏத்துக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிங்க. நம்ம மனம் திரும்பி ஏக்கத்தோடு கேட்கும்போது தான், கண்ணீரோடு கேட்கும்போது தான் அதை நமக்கு வெளிப்படுத்துவாரு, வெளிப்படுத்தி மன்னிப்பாரு. மன்னிக்கும் போதுதான் நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியும். அது தொடர்ந்து எப்படி நம்ம அதுல ஐக்கியமாய் இருக்க முடியும்னா, ரிப்பீட்டடா நம்ம ஜெபத்துல இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம எழும்பும் போதே, அப்பா இந்த நாள் முழுதுமாக என்ன உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீங்க உங்க சித்தத்தின்படி வழி நடத்துங்க, எது நல்லது எது கெட்டதுன்றதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அதன்படியே என்னை வழி நடத்துங்க, உங்க பாதத்துல நான் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போதுதான் அந்த பாவம் மன்னிப்புன்ற நிச்சயம் அடைஞ்சு நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாலும் அதுல நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த பலனை சார்ந்து அவர்கிட்ட பிரேயர் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் அந்த பலன்
பலனை நம்ம அடையணும். எப்படி நம்ம டெய்லி தினந்தோறும் நம்ம காலையில, மதியானம், ராத்திரின்னு ஃபுட் எடுத்துக்கிறோமோ, அதே மாரி நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பரிசுத்தமா, உண்மையா, அவருக்கு உண்மை உள்ளவர்களா வாழணும்னா, நிச்சயமா நம்ம ஜெபிக்கும்போது, ஆண்டவர்கிட்ட அந்த பலத்தை கேட்கும்போது தான் நம்மளால அந்த பலத்தை அடைய முடியும். சரிங்களா? இப்பொழுது நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஐயா, அம்மாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறோம்ப்பா. நீதியின் பாதையில் நடக்க, உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் யாராவது இந்த சேனலை பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்க நினைவுபடுத்தி ஞானஸ்நானம்னா என்ன என்பதை வெளிப்படுத்தி, அவங்க ஆண்டவரை உண்மையாக உம்மிடத்துல ஆண்டவரே அவங்களை அர்ப்பணிக்க, ஆண்டவரே அவங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற, அதற்கான ஸ்லாக்கியத்தை உருவாக்கி தந்து ஆசீர்வதிங்கப்பா. மதமோ மொழியோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரையும் நேசிக்கிற தேவன் நீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறியும்படியாக ஒரு பாக்கியத்தை தந்து, ஆண்டவரை பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்க, அதற்கான ஸ்லாக்கியத்தை உருவாக்கி தந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்கு உரிமையுள்ள மகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கும், ஆண்டவரை ஞானஸ்நானம் எடுக்காத ஒவ்வொருத்தருக்கும் தந்து ஆசீர்வதிங்கப்பா. ஞானஸ்நானம் எடுத்தாலும் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு நினைச்சாலும் எடுக்க முடியலன்னு வேதனைப்படுற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஐயா அம்மாட கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்பா. அவர்களுக்கு போதுமான ஆலோசனையை தந்து, ஜெபிக்கிற பலனை தந்து, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். பாவ மன்னிப்பின் ஆண்டவரை நிச்சயத்தை பெற்று உம்முடைய ராஜ்யத்திற்கு உரிமை உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அடைய தேவனே நீர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தந்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே அவர்களை நீர் வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் என்பது இதுதான் உண்மையானது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிதா வந்து நீ என்னுடைய மகன் என்பதை வெளிப்படுத்துறது போல ஆண்டவரே இந்த ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்ற சிந்தனை உள்ள ஒவ்வொருத்தரையும் நீர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கான சாக்கியத்தை உருவாக்கி தந்து, பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலையை தந்து, ஆண்டவரை மன்னிப்பு பெற, பாவத்திலிருந்து விடுதலை பெற தேவனே நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை மெக்கை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.